வணக்கம். ஆண் மனசுங்கிற கதையோட தொடர்ச்சியை இன்னைக்கு படிக்கலான்னு இருக்கேன். கதைக்குள்ள போலாமா? பரத் ரயில் நிலையம் சென்று மதுரைக்கு செல்லும் ரயில் ஒன்றில் சித்ராவை ஏற்றிவிட்டான். ரயிலில் ஏறியவள் எந்த ஒரு ஈடுபாடும் எதிர்பார்ப்பும் இன்றி அமைதியாக அவள் இருக்கையில் அமர்ந்தாள். அவளுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கை பயணம் மனதில் ஒவ்வொன்றாக ஓடியது. மதுரையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அவள் வீட்டிற்கு மூத்த மகள். அவளை அடுத்து ஒரு சகோதரி மற்றும் சகோதரன் அவளுக்கு. மூத்த மகள் என்பதால் தபால் நிலையத்தில் கிடைத்த முதல் அரசு உத்தியோகத்தை பயன்படுத்தி படிப்படியாக உயர்ந்தாள். 20 வயதில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆரம்பித்தாள். முதலில் மதுரையில் போஸ்டிங், 3 வருடங்களில் சென்னைக்கு மாற்றலானது. அவள் சம்பாதிக்க தொடங்கிய அந்த 3 வருடங்களில் தான் அவளது குடும்பம் சிறுக சிறுக செழிப்படைய துவங்கி இருந்தது. பெண்ணை சென்னையில் தனியாக விட பயந்த அப்பா சென்னையில் வரன் பார்க்க ஆரம்பித்தார். கணேசன் கிடைத்தார். கணேசனுக்கு வரதட்சணை, நகை, நட்டு என்பதையும் தாண்டி அரசு உத்தியோகத்தில் இருக்கும் பெண்தான் வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனை தான். அந்த ஒரு காரணத்திற்காக சித்ராவை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி திருமணம் செய்து கொண்டார். சித்ராவுக்கு கணேசனின் வசீகர தோற்றம் மிகவும் பிடித்திருந்தது. வேலைக்கு செல்லும் பெண்தான் வேண்டும் என அவன் ஆசைப்பட்டதால் மிகவும் முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர் என்று அவளுக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது. ஆனால் திருமணம் முடிந்து சில மாதங்களில் அவள் உணர்ந்த உண்மை கணேசனுக்கு பணம்தான் பிரதானம் என்பதுதான். 10 பருவத்தில் தந்தையை அகாலமாக இழந்த அவன் வாழ்க்கையில் எப்பாடுபட்டாவது உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துடன் வாழ்ந்தார். 17 வயதில் வேலைக்கு போக ஆரம்பித்தவர் அம்மாவுடன் சேர்ந்து சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுத்து கொண்டு வருமானத்தை அதிகப்படுத்தினார். கணேசனை பொறுத்தவரை நேரம் மற்றும் பணத்தை யாருக்காகவும் விரயம் செய்யக்கூடாது, மனைவி மற்றும் மகன் உட்பட. இப்படி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும் கராரான மனிதராக ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறம் கணேசனுக்கு ஒரு மிதிவண்டி ஓட்டுவதற்கு கூட அலாதி பயம். எங்கு சென்றாலும் கணக்கு பார்த்து பேருந்தில் தான் சென்று வருவார். யாருக்கும் மருந்துக்கு கூட உதவ மாட்டார். பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதே அவரது உயரிய குறிக்கோளாக இருந்தது. அநேக ஆசைகளுடன் திருமணம் முடிந்த சித்ராவிற்கு இவை அனைத்துமே ஏமாற்றங்கள். மாமியார் மேல் அவளுக்கு தனிப்பட்ட வருத்தம் இருக்கவில்லை. ஆனால் சித்ராவின் வாழ்வில் மாமியாரின் தாக்கத்தை எந்த நேரத்திலும் குறைக்க முடியவில்லை. தனியாளாக கணேசனை பல இன்னல்களை கடந்து அவர் வளர்த்ததால் கணேசனின் மன வாழ்விலும் அந்த பெண்மணியின் ஆதிக்கத்தை எந்த வகையிலும் சித்ராவால் குறைக்க முடியவில்லை. திருமணமான புதிதில் தனது அன்பினால் கணேசனை மாற்ற இயலுமோ என்று இருந்த நப்பாசை நாளடைவில் முற்றிலும் அவளுக்கு மறைந்துவிட்டது. ஒரு சில வருடங்களில் தனது சம்பளத்தில் 3/4 பங்கு கணேசனிடம் கொடுத்து விட்டால் தான் நிம்மதியாக வாழலாம், பணியிடத்தில் சாதிக்கலாம், நண்பர்களோடு கோயில்கள், அங்காடிகள் என்று எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சென்று வரலாம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதனால் தன் மன அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தன்னை உறவுகளிடமிருந்து விலக்கி கொண்டாள். இந்த நிலைப்பாடு அவளுக்கு பிடித்திருந்ததாயினும் கணவனின் நெருக்கத்திற்காக ஒரு சராசரி பெண்ணை போல் அவளுள் ஏக்கங்கள் எழத்தான் செய்தன. விழிகளில் ஓரம் தேங்கிய நீரை துடைத்துக் கொண்டு சற்று நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு எதிரில் ஒரு இளம் ஜோடி ஆசையாக சிரித்து பேசி அமர்ந்திருந்தனர். அவள் அருகில் ஒரு வயதான பெண்மணியும் அவள் பேத்தியும் இருந்தனர். சற்று தள்ளி ஒரு சிறிய குழந்தையுடன் ஒரு இளம் ஜோடி அமர்ந்திருந்தனர். ஆக மொத்தம் அவளை தவிர அனைவரும் ஜோடியாக பயணித்தது அவளுக்கு எரிச்சல் ஊட்டியது. அவளும் கணேசனும் பரத்தும் இணைந்து குலதெய்வம் கோயில் மற்றும் மதுரைக்கு அவள் வீட்டிற்கு தவிர வேறு எங்கும் பயணித்ததாக நினைவில்லை. அதுவும் மீனாட்சிக்காக என்று ஒவ்வொரு முறையும் கணேசன் கூறும்போது அவளுக்கு மிகவும் கோபம் வரும். அப்போதும் கணேசன் கூட இருந்தும் தனியாக பயணித்தது போல் தோன்றியது. இன்றும் அதே தனிமை.
சற்று எழுந்த முகத்தை அலம்பிக் கொண்டு காற்றாட ரயிலின் கதவருகில் நின்றாள். இங்குதான் எத்தனை கதாநாயகர்கள் கதாநாயகிகளிடம் ஆசை வார்த்தைகள் பேசியிருப்பார்கள் என்று சிந்திக்கும் போது 50 வயதை நெருங்கும் தருவாயில் இது போன்ற எண்ணங்கள் தேவையா என்று ஒரு குற்ற உணர்ச்சி அவளுள் எழுந்தது. மீண்டும் அவள் கண்கள் பனித்தன. இது என்ன, கணேசன் போல் இன்று நாம் அழுகிறோம் என்று மீண்டும் கண்களை துடைத்துக் கொண்டாள். முதலில் அவள் கணேசனிடம் சண்டையிட்டு பரத்துடன் அம்மா வீட்டிற்கு சென்றது நினைவுக்கு வந்தது. அங்கு அவர்கள் அவள் வருகையை அங்கீகரிக்கவில்லை. 2 நாட்கள் அவள் கதையை ஆதரவாக கேட்டுவிட்டு மறுபடியும் அவளை கணேசனோடு வாழ அறிவுரை செய்தது நினைவுக்கு வந்தது. அப்போது ஒரே ஒரு முறை கணேசன் அவளை அணைத்து கொண்டு அவர்கள் பிரிவில் வாடி அழுதது நினைவில் வந்தது. முதல் முறை கணேசன் உடைந்த போது அவள் அடைந்த ஆனந்தத்தை எப்படி விவரிப்பது? அந்த ஒரு காரணத்திற்காக கணேசன் மாறிவிடுவார் என்று எத்தனை ஆண்டுகள் அவள் நம்பிக்கையோடு காத்திருந்தாள். இப்போது இருக்கும் கணேசன் அவர் தாயின் மரணத்திற்கு பிறகு எப்போதும் அழும் ஒரு குழந்தை போல் மாறியிருந்தார். பெரும்பாலும் பெண்கள் கண்ணீரோடு சித்தரித்த இந்த உலகம் ஏன் ஒரு ஆணின் கண்ணீருக்கு ஊறுகிறது என்று அவளுக்கு தோன்றியது. இப்போதெல்லாம் தனக்கும் சேர்த்து கணேசன் அழுவதால் செயலற்று போன அவளது கண்ணீர் சுரப்பி அன்று உயிர் பெற்றதை நினைத்து அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. சித்ரா ரயில் நிலையத்திற்கு இறங்கி ஓர் ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றாள். சென்னையை போல் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி போகவில்லை மதுரை என்று அவள் மனம் மகிழ்ந்தது. புதுப்பித்து கட்டியிருந்தாலும் அது அவள் வளர்ந்த வீடுதான். சிமெண்ட் தரையில் இப்போது டைல்ஸ் போடப்பட்டிருந்தது. தம்பியின் குழந்தைகள் அத்தை வந்திருக்காங்க என்று ஒரு குட்டி பையன் உள்ளே ஓடினான். மற்றொரு பெண் குழந்தை அத்தையின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்தது. திருமணத்திற்கு பிறகு கணேசன் இல்லாமல் அவள் வந்தது இதுவே 2வது முறை. வரும்போதே மாப்பிள்ளை வரலையா என்று கேட்டுக்கொண்டே அம்மா வந்தாள். அடர் பச்சை நிறத்தில் சுங்குடி புடவை கட்டிய அம்மாவை பார்த்தபோது அவளுக்கு வயது 10 குறைந்தது போல் இருந்தது. அப்பா வெள்ளை வெட்டி, வெள்ளை பனியன், மேல் துண்டு என்று பளிச்சென்று காட்சியளித்தார். வழக்கமான கேள்விகளை கேட்டுவிட்டு அம்மா காப்பி கலக்க சமையல் கட்டுக்கு சென்றாள். கோபால் எப்படி இருக்கார்? நீதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணினியாம், ருக்கு சொன்னா. நீ சென்னையில் இருக்கிறது அவளுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு பாரு என்றார் அப்பா. ஆமாம், குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுறா. உன் புருஷன் மாதிரி அவரும் குடிக்காம இருந்தா பரவாயில்ல, இப்படி தினமும் குடிச்சா அவ என்னதான் பண்ணுவா பாவம் என்று கண்களை கசக்கி கொண்டு காப்பி டம்ளருடன் வந்தாள் அம்மா. 50,000 கொடுத்தியாமே, நான் வேணும்னா திருப்பி தந்துடட்டுமா? மாப்பிள்ளை அப்ப கலாட்டா பண்ணின மாதிரி இப்ப பண்ணிட போறார் என்றார் அப்பா. அட, அப்ப அந்த மாமியார்காரி இருந்தா அதான் மாப்பிள்ளை அப்படி கேட்டார். இப்போதான் நம்ம சித்ராவுக்கு ஒரு பிக்கல் புடுங்கல் இல்லையே. தங்கமான புருஷன், ராஜா போல பிள்ளை. நம்ம குழந்தைகளிலேயே இவதான் ராணி மாதிரி இருக்கா. எல்லாம் இவ ஜாதகம் அப்படி. அப்பவே அந்த ஜோசியக்காரன் சொன்னான்ல, உங்க பொண்ணு ராணி மாதிரி வாழும்னு என்று கூறிய அம்மா சித்ராவிற்கு வேற்று மனுஷியாக தெரிந்தாள். இத்தனை வருடங்களில் அம்மா முதிர்ச்சி அடைவாள் என்று பார்த்தாள். இப்போதுதான் அவள் வம்பிற்கு அலைந்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. பெருமாளே, நாளைக்கு அம்மா வயசுல நாம யாரை பார்த்தும் பொறாமப்படாம எல்லாருடைய வளர்ச்சிக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வையப்பா என்று மனதில் பிரார்த்தித்துக் கொண்டாள் சித்ரா. அதுக்குல்ல விஜி, என்னதான் இருந்தாலும் கேட்கிறது நம்ம கடமை, வாங்கிக்கிறதும் மறுக்கிறதும் அவ இஷ்டம் என்றார் அப்பா அம்மாவிடம். ராம் போன மாசம் ஏதோ செலவுன்னு கைமாத்த 50,000 ரூபாய் கேட்டதுக்கு நானே பென்ஷனர், என்கிட்ட ஏது அவ்வளவு பணம் அப்படின்னு சொன்னீங்க. நாளைக்கு அவன் சண்டைக்கு வரமாட்டானா என்றாள் அம்மா. இந்த பிரச்சனை எப்போதோ தன்னை தாண்டி சென்று விட்டது என்று உணர்ந்த சித்ரா, அவருக்கு இன்னும் தெரியாதுப்பா, தெரிஞ்சா நானே சமாளிச்சுக்கிறேன். ஆமா, ராமும் நீங்களும் தானே சேர்ந்து இருக்கீங்க, அவனுக்கு ஒரு அவசரம்னா கொடுக்கலாம்ல. இவ ஒருத்தி, அவன் பொண்டாட்டி பிரியா ஏதோ சொக்குப்பொடி போட்டு இவளை மயக்கி இருக்கா என்று அம்மா வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு வர, வெளியில் ராமும் பிரியாவும் ஸ்கூட்டரில் வந்து இறங்கினார்கள். வாடி சித்ரா
என்று சிரித்துக்கொண்டே ராம் வந்தான். பிரியாவும் சித்ராவை பார்த்ததில் குதூகலமாக வந்தாள். நாத்தனார் ஓரகத்தி உறவு இந்த அளவிற்கு சிறப்பாக அமைந்தது இவர்கள் கதையில்தான் என்று நினைத்து கொண்டாள் சித்ரா. தன்னை கண்டவுடன் பிரகாசிக்கும் இவர்கள் முகம் மாறுவதற்குள் 2-3 நாட்களில் கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்தாள் அவள். ஒரு சில பெண்கள் கணவன், மாமியார், மாமனார், நாத்தனார், குழந்தைகள் என்ற அனைத்து உறவுகளையும் முகம் சுளிக்காமல் அழகாக கையாள்கிறார்களே என்று பிரியாவை பார்த்து அவள் மனம் பொறாமை கொண்டது. மறுநாள், என்ன அக்கா, வழக்கமா இல்லாத ஒரு மௌனம் உங்ககிட்ட, என்ன விஷயம் என்று மொட்டை மாடியில் சூரிய உதயத்தை பார்க்க காத்து கொண்டிருந்த சித்ராவிடம் கேட்டாள் பிரியா. இந்த மொட்டை மாடியில தான் நாங்க 3 பேரும் படிப்போம். அப்போ கீழே ஒரே ஒரு ரூம் தான், முற்றம் கூட இருந்தது தெரியுமோ என்று பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தாள் சித்ரா. இந்த வீட்டோட நினைவுகளை இவ்வளவு வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் இங்க வர்றதே இல்லை என்றாள் அன்பாக பிரியா. அது ஒரு காலம் பிரியா, கவலைகள் இல்லாத காலம். காசு, பணம், வீடு, வேலை, உறவுகள், இது எதை பத்தியும் கவலைப்படாத காலம். அப்போ அம்மா அப்பா கூட வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்னால 2 நாட்களுக்கு மேல இருக்க முடியல. கல்யாணமான புதுசுல இங்க வர்றதுக்கு மனசு ஏங்கித்து, இப்போ என் வீட்டுக்கு போகத்தான் ஆசையா இருக்கு. இது என் வீடு இல்ல, எனக்கு இங்க அந்நியமாதான் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது இல்ல பிரியா? இன்னைக்கு காலையிலேயே தத்துவமா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அவங்கள சுத்தி வேகமா நடக்கிற மாற்றங்கள் அவங்களை ரொம்ப பாதிக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாத்திரை போறாங்க. ஒரு சில பேர் அவங்க பசங்களோட அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரே ஆசையா இருக்கு. தன் பையன் உள்ளூர்லேயே ப்ரொஃபஸர்னு ஒரு ஆதங்கம். பொண்ணுங்க அவங்களுக்கு எதுவுமே செலவு செய்யறது இல்ல, ஒன்னும் வாங்கி தரலன்னு குறை. அதுவும் ருக்கு அக்காவுக்கு மாசம் ஏதாவது உதவி பண்றாங்க இல்லையா? ஹேமா ஆண்டி பொண்ணு அவங்களுக்கு வைர நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒரு மோதிரம் கூட போடலைன்னு அம்மாவுக்கு வருத்தம் என்று கூறி அமைதியானாள் பிரியா. சித்ரா பிரியாவை ஆச்சரியத்துடன் ஒரு 10 வினாடி பார்த்துவிட்டு தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். எங்க அம்மா அப்பா மாதிரி லெவல்ல இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்குமா என்ன என்று நம்ப முடியாமல் தலையசைத்தாள் சித்ரா. சரி, அவங்க கதை இருக்கட்டும். உங்க கதை, அதான் உங்க அத்தான் பைக்கு ஓட்ட கத்துக்கிட்டாரா இல்லையா என்றாள் பிரியா சித்ராவை பார்த்து குறும்பாக சிரித்து. இன்னைக்கு நீ செம்ம ஃப்ளோல இருக்க பிரியா, உடனே மடியில கை வைக்கிற பத்தியா? மாமா அப்படியே தான் இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. நான் தான் என்ன மாத்திக்கணும். சரி, என் கதை இருக்கட்டும். உன் கதை என்னாச்சு? யூஜிசி நெட் பரீட்சை எழுதிட்டியா? எப்போ ரிசல்ட் என்று பிரியாவின் கழுத்தில் கையை போட்டு செல்லமாக இருக்கினாள் சித்ரா. ஒரு சில மனிதர்களோடு பேசினால் மனசு எவ்வளவு லேசாகி விடுகிறது என்று அவளுக்கு தோன்றியது. பிரியாவோடு பேசியது அவளுக்கு பல விதத்தில் தெளிவை கொடுத்தது. திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில் தன் கவலைகளை தனக்குள் வைத்துக் கொள்ள தானே சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டாள். அன்று மாலை கயலின் திருமணம் முடிந்தவுடன் பிரியாவுடன் கடைத்தெருவுக்கு சென்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள் வாங்கினாள். அதனை அம்மாவிடமும் மற்றவர்களிடமும் அவள் கொடுத்த போது அவர்கள் முகத்தில் எழுந்த மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷமடைந்தாள். தீபாவளி பண்டிகை 2 மாதங்களுக்கு முன்னாலேயே வந்தது போல் அவளுக்கு தோன்றியது. அக்கா, நாங்க எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் போகலாம்னு இருக்கோம். வர ஏப்ரல் மாசம் என் பாஸோட கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு அங்க இருக்கு. நீங்க, மாமா, பரத் வரீங்களா? ருக்கு அக்காவையும் கூப்பிட்டு இருக்கேன் என்று கூறினாள் பிரியா. வெரி குட், நல்ல ஐடியா. ராம், செலவு எல்லாத்தையும் 3 பங்கா போடு. இப்படி ஒரு ட்ரிப் ஆனா நல்லாத்தான் இருக்கும் என்ற உற்சாகத்துடன் பிரியாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொன்னாள் சித்ரா. அத்தியாயம் 5. 3 நாட்கள் போன இடம் தெரியாமல் நகர்ந்தது சித்ராவிற்கு. திங்கள் அன்று காலை உற்சாகமாக தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள்.
பிரியா பாரு, என்னை விட சின்ன பொண்ணு, எப்படி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறா. எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம் என்று நினைத்து கொண்டு வந்தாள். காலை 7 மணிக்கு வீட்டின் கதவு திறந்திருந்தது. கூடத்து சோஃபாவில் ஒரு புது விரைப்புடன் கணேசன் அமர்ந்திருந்தார். அவள் வந்த நல்ல மனநிலையில் குட் மார்னிங் என்று அவரை பார்த்து சிரித்தபடி வீட்டிற்குள் பிரவேசித்தாள். ருக்கு நேத்திக்கு வீட்டுக்கு வந்திருந்தா என்று வந்ததும் வராததுமாக ஆரம்பித்தார் கணேசன். சரி, என்ன சொன்னா? 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போனா. அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டே தன் அறைக்கு சென்றாள் சித்ரா. என்னை கேட்காம எதுக்கு கொடுத்த அவளுக்கு? என் பணம் என் தங்கைக்கு கொடுத்தேன். நான் யாரை கேட்கணும்? என்னை கேட்கணும் டி. முன்ன ஒரு முறை உன் தங்கை கல்யாணத்துக்கு என்னை கேட்காம உன் அப்பன் உன்கிட்ட காசு கேட்டான்ல, எங்க அப்பாவை அவன் இவன் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுல இருந்தா சொல்லியிருப்பேன். அவ ஒரு அவசரம்னு கேட்டா, அப்போ எனக்கு யாரையும் கேட்கணும்னு தோணல, அதான் கொடுத்தேன். நான் வீட்டுல ஒருத்தன் இருக்கேன், என்னை கேட்க தோணல. உங்க வீட்டுல உன்னை இப்படித்தான் வளர்த்தாங்களா என்று கணேசன் திட்ட, அவள் கோபத்தின் மிகுதியில் குளியல் அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டாள். அதோடு நிறுத்தாத கணேசன் கதவை தொடர்ந்து தட்டியபடி அவளை அநேக கெட்ட வார்த்தைகள் கொண்டு திட்டி தீர்த்தார். வீட்டின் வெளியே 2-3 பேர் எட்டி பார்க்கும் அளவிற்கு கணேசன் கூச்சலிட்டார். மாடி அறையில் படுத்திருந்த பரத் திகிலுடன் எழுந்து படிக்கட்டு அருகே வந்து நின்றான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தும் தன்னை அடக்கிக் கொண்டு கணேசனின் கண்களில் படாத வண்ணம் மறைந்து நின்று கொண்டான். 10 நிமிடம் ஆத்திரம் தீர கதவை தட்டி ஓய்ந்தார் கணேசன். கோபம் அடங்கிய பிறகு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே சென்றார். முன்பு ஒரு முறை அவர் ருக்குவின் திருமணத்தின் போது சண்டை போட்ட விஷயம் வேறு. தனது முக்கியத்துவத்தை சித்ரா மற்றும் அவள் குடும்பத்தினர் மத்தியில் நிலைநாட்ட அப்படி ஒரு சண்டை போட வேண்டியது கட்டாயமாக அவருக்கு அப்போது தோன்றியது. இம்முறை அப்படியல்ல. சித்ரா செய்தது ஒரு உதவி. அவரும் கூட அதை செய்திருப்பார். ஆனால் அவருடைய நிறுவனத்தில் அவரை விருப்ப ஓய்வு பெறும்படி சமீபத்தில் வற்புறுத்தியிருந்தனர். இன்னும் 10 வருடம் சர்வீஸ் இருக்க, உடம்பிலும் மனதிலும் நல்ல திடம் இருக்க அவர்கள் அப்படி செய்தது அவருக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. தனது சுயமரியாதைக்கு தன் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தீங்கு விளைவித்ததாக நினைத்தார். அப்போது பார்த்து இந்த 50,000 ரூபாய் ருக்கு கொண்டு வந்து கொடுக்க அவரின் இயலாமையினால் எழுந்த பெரும் கோபத்திற்கு சித்ரா பலியாக நேர்ந்தது. கணேசன் புறப்பட்டவுடன் பரத் வெளிக்கதவை சாத்திவிட்டு ஒரு தண்ணீர் பாட்டிலுடன் குளியலறை கதவை லேசாக தட்டினான். அம்மா, நான் தான். அப்பா கிளம்பிட்டாரு, வெளியில வா என்று மெதுவாக அழைத்தான். கதவை திறந்த சித்ராவின் உடல் முழுவதும் பதற்றத்தில் நடுங்கியது. சொட்ட சொட்ட வியர்த்திருந்தது. அவளை தாங்களாக அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான். அவளது கையில் தண்ணீர் பாட்டிலை கொடுத்து நடுங்கிய கைகளோடு அவள் அந்த நீரை பருகுவதை வெறித்து பார்த்தான் பரத். அம்மா, நாம வேற வீட்டுக்கு போயிடலாம். என்னால இதை இனிமேல் சகிக்க முடியாது என்று கூறி ஒருவித விரக்தியில் தலையை அசைத்தான். சித்ரா அவளை ஏற இறங்க பார்த்தாள். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை. என் முதல் சம்பளமே 40,000 ரூபாய். நீயும் கூட நிறைய சம்பாதிக்கிற. நம்ம 2 பேரும் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல என் ஆபீஸ் பக்கம் போயிடலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேடவாக்கம் தானே? அங்கே இருந்து கிட்டத்தட்ட நான் வீடு கூட பார்த்துட்டேன். ஃபர்னிஷ்டு ஹவுஸ். அங்கேயே சோஃபா, கட்டில், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு. பெரிய குடியிருப்பு. நீ ராணி மாதிரி இருக்கலாம். என்ன சொல்ற? சித்ரா அமைதியாக பெருமூச்சு விட்டாள். என்னடா திடுதுப்புன்னு இப்படி சொல்ற என்று நம்ப முடியாமல் கேட்டாள். பின்ன என்ன பண்ண போற? இந்த ஆளோட எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட போற? பணம் காசுக்கு பிரச்சனை இல்லம்மா. நல்ல பெண்டாட்டி, நல்ல பையன், இவ்வளவு இருந்தும் எதுக்காக இவர் இப்படி நடந்துக்கிறாரு? ஃப்ரெண்ட்ஸும் பெருசா கிடையாது, சொந்த பந்தமும் ரொம்ப கிடையாது.
பின்ன யாருகிட்ட மாறுதட்ட இந்த சுபாவம், இந்த ஈகோ? ஹலோ, வெல்கம் டு லதா. எப்போதும் பஸ்ல தான் story போறாரு, ஒரு சினிமா கூட போறதில்ல, நம்மளையும் கூட்டிட்டு போறது. நான் படிக்க போற கதையினுடைய ரேஷன்ல தலைப்பு பொருள் வாங்குறது, கனவு மலர்கள் முத்தி கருகும் போன போது. காய்களை வாங்குறது. இது எழுதியவர் யாருக்காக திருமதி இதெல்லாம் அனுராதா பண்றாரு? ரமணன் அவர். யாருக்காக மிச்சம் கதைக்குள்ள பிடிக்க போலாமா? சேர்க்கிறாரு? வாழ்க்கையில் நீங்க எல்லாமே தொங்க தொங்க பணம்தான். தாலியை கட்டிண்டு வீட்டுக்காரரே யாருக்காக இந்த தெய்வம் வாழ்க்கை கூப்பிடுற வாழறாருமா? பெண்மணியா? நீயும் ஏன் இதுக்கெல்லாம் இல்ல ஒத்துழைக்கிற? அவரே போயிட்டார், சந்தோஷமா இனிமே வாழறதே நமக்கு சுத்தமா? எதுக்கு இந்த சுகமெல்லாம்? போதுமா? எப்போ என்னையும் அவர் தான் கிட்ட நமக்கு அழைச்சுக்க இனிமேல் இது போறாரோ அப்படின்னு காலம் முழுக்க விரக்தியா சந்தோஷமா சம்பளத்துல இருந்து வச்சுக்கணும். விபூதியை எடுத்து பூசிட்டு நமக்கு இவரோட கோயில்ல வாழ்க்கை வீடு, தட்சிணாமூர்த்தி காசு, இவரோட சன்னதியில் வீடு, காலத்தை காசு கழிக்கிற எதுவும் விதவியா? வேண்டாம். இது நிம்மதி என்ன தான் வேணும். கேள்விங்கிறனா? ப்ளீஸ்மா. நான் எதுக்கு கையை கேக்குறேன்னா, கூப்பி கேட்டுக்கொண்டான் நீங்க மகன். மேலே சொன்ன இரண்டு விதத்திலும் மாலை சேர்ந்தவ கணேசன் இல்ல. வருவதற்குள் இருவரும் இது தங்கள் என்ன உடைமைகளை எடுத்துக்கொண்டு பேதல்ங்கிறனா? கிளம்பி அது விட்டார்கள். அப்படித்தான். எல்லோரும் என்னை தன் விதவைங்க. கைப்பட கீழ்கண்ட வரிகளை ஒரு ஆமா, தாளில் எழுதி பின்ன வைத்து சொல்ல கிளம்பினான். மாட்டாளா? உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? நானும் அம்மாவும் கொஞ்சம் இனிமேல் இருக்கும். தனியாக இருக்க போறோம். முகத்தை நன்னா உங்க பணம் அலம்பிட்டு காசு எதுவும் பளிச்சுன்னு எங்களுக்கு வேண்டாம். பவுடர் போட்டு நெத்தி இந்த இட்டுட்டு வந்து சந்தோஷம் சொல்றேன். இல்லாத வீட்டுல எனக்கு நீங்களே எல்லாம் தனியா இருந்துக்கோங்க. நான் எப்படி செஞ்சாகணும்? எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் முடிச்சுண்டு இந்த மாடி பின் குறிப்பு. படிக்கட்டில இந்த வந்து இரண்டு உட்கார்ந்து வரிகளுக்கு விடுவேன். அப்புறம் நிம்மதியா எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். தாங்கள் கருத இந்த வேண்டாம். மாடிப்படி இதோ இருக்கே, அதற்கு ஒரு இதுல ரூபாய் எனக்கு வைத்து நினைவு விட்டேன். தெரிஞ்சதுல இருந்து என் வாழ்நாள்ல முக்காவா இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.